எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். இன்று நாம் பார்க்க போவது ராசி பலன் என்பதை பற்றி ஒரு ஜோதிட விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் மக்களிடத்தில் என்று இன்று அதை பற்றி ஒரு பதிவுகளை போடுவோம். ஏனென்றால் என்னுடைய ராசி, என்னுடைய நட்சத்திரம் எப்படி இருக்கும் என்று கேட்கின்றார்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தது 12 ராசி, 27 நட்சத்திரம். இந்த 12 ராசி 27 நட்சத்திரம் என்பது ஏனென்றால் உங்கள் ஜோதிடர் நீங்கள் இந்த ராசி இந்த நட்சத்திரம் என்று சொல்லியிருப்பார். ஆதலால் அதை நினைவில் வைத்துக்கொண்டு நான் இந்த ராசி, நான் மேச ராசி, அஸ்வின் நட்சத்திரம் என்ன செய்யும் என்று கேட்கிறீர்கள். நீங்கள் கேட்பதில் தவறில்லை. உங்களுக்கு தெரிந்தது, உங்கள் ஜோதிடர் சொன்னது, நீங்கள் அதை வைத்து கேட்கின்றீர்கள், அவ்வளவுதான். ஆனால் இதில் எந்த அளவுக்கு உங்கள் கேள்வியிலும் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்பவர்களும் எந்த அளவுக்கு இதில் உண்மை உள்ளது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளவே இந்த விழிப்புணர்வு பதிவு. தற்போது இந்த ராசி கட்டத்தில் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 12 ராசி தானே உள்ளது. இந்த 12 ராசிகள் தானே உங்களுக்கு லக்னமாக அமையும். சரி, இப்பொழுது உங்களுக்கு 27 நட்சத்திரங்கள் உள்ளன. அந்த 27 நட்சத்திரங்கள் என்ன? அஸ்வினி, பரணி, அஸ்வினி, மக, மூலம். இது கேது கிரகத்தின் நட்சத்திரம். பரணி, பூரம், பூராடம். இது சுக்கிரனின் நட்சத்திரம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இது சூரியனின் நட்சத்திரம். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். இது சந்திரனின் நட்சத்திரம். மிருகசீடம், சித்திரை, அவிட்டம். இது செவ்வாயுடைய நட்சத்திரம். புனர்பூசம், விசாகம், போராட்டாதி. இது குரு கிரகத்தின் நட்சத்திரம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இது சனி கிரகத்தின் நட்சத்திரம். இதை நம்மளுக்கு என்ன காட்டுகிறது என்றால், ஒருவருக்கு பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். அப்படி பிறந்திருந்தால் அவருக்கு இந்த சனி திசை நடக்கும். இப்படிதான் இந்த எல்லா கிரகங்கள் நட்சத்திரங்களும் ஆளுமை செய்கின்றன. மிருகசீடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரம் என்றால் அவர்களுக்கு செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் ஒரு ஜாதகத்தில். இதை எல்லோரும் நினைவில் வையுங்கள். இப்படி இந்த 27 நட்சத்திரமும் இந்த கிரகங்களுக்கு ஆளுமை செய்கின்றன. இப்படி இருக்கும்போது இந்த 27 நட்சத்திரம் 12 ராசி இதை வைத்துக்கொண்டு நாம் ஒருவருக்கு எப்படி பலன் சொல்வது? ஏனென்றால் சாதாரணமாக தமிழ்நாட்டில் 16.5 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இந்தியாவில் 144 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் இந்த 12 ராசி தான். அத்தனை பேருக்கும் அந்த 27 நட்சத்திரம் தான். அப்படி என்றால் இந்த 27 நட்சத்திரமும் 12 ராசியும் நீங்கள் ஒருவர் மட்டுமே இல்லையே, கோடிக்கணக்கான நண்பர்கள் இருக்கின்றார்களே, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்களே. உங்களுக்கு நான் பலன் கூறினால் எல்லோருக்கும் அதுவே கரெக்டாக இருக்குமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒருவருக்கு ஒரு ராசி நட்சத்திரத்திற்கு இப்படி இருக்கும் என்று கூறினால் அது அந்த ராசி நட்சத்திரத்தில் பெரிய கோடீஸ்வரன் இருப்பார்கள், ஒன்றுமே இல்லாத ஆண்டியும் இருப்பான், நல்லவனும் இருப்பார்கள், கெட்டவரும் இருப்பார்கள். விதவிதமாக ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மையானவர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிந்தனை உள்ளவர்கள், ஒவ்வொருவரும் தனித்திறமை உள்ளவர்கள், ஒவ்வொருவரும் வெற்றியாளர்கள், ஒவ்வொருவரும் திறமையானவர்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு.
ஆளுமை தன்மை உண்டு, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அறிவு உண்டு. இப்படி ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கிறது, உங்களுக்கு அதுபோல் என்ன இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எது கிடைக்கும், எது கிடைக்காது, எது நடக்கும், எது நடக்காது, எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் நல்லது, எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று நல்ல ஜோதிடரை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் உங்கள் பிறந்த நேரமும் உங்கள் நாள், நீங்கள் எந்த இடத்தில் பிறந்தீர்கள், இப்படி இதை வைத்து ஜாதகத்தை சரிவர கணித்து அதில் உங்களுக்கு இந்த கிரகங்கள் என்ன செய்யும், இந்த நட்சத்திரம் என்ன செய்யும் என்று பார்த்து கூறினால் அது சரியான பலன்களை தரும். அதை விடுத்து பொதுவாக 27 நட்சத்திரம் 12 ராசி இதை வைத்துக்கொண்டு நாம் ஒருவருக்கு எவ்வாறு பலன் கூற முடியும்? எதிர்கால சந்ததியினர்களே, சகோதரர்களே, நம் இந்தியாவை காக்க வந்திருக்கும் இளைஞர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது மகாத்மா காந்தி மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். காமராஜர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். அப்துல் கலாம் அவர்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். விவேகானந்தர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். பாரதியார் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். பாருங்கள், இது போன்று தியாகிகளும் நம் நாட்டில் மக்களின் மத்தியில் இன்று முன்னணியாக வைக்கும் பெரிய பெரிய திறமை வாய்ந்தவர்களும், இன்று நாட்டை வழிநடத்தி செல்பவர்களும், தேச தியாகிகளும், நாட்டை காப்பவர்களும் எல்லோரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ஒவ்வொரு ராசி அமையும். 12 ராசி தான். ஏன் பாரதியார் மூல நட்சத்திரத்தில் பிறந்தார்? மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் பாரதியார் ஆக முடியுமா? அதே போன்று மகாத்மா காந்தி மக நட்சத்திரத்தில் பிறந்தார். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் மகாத்மா காந்தி ஆக முடியுமா? யோசித்து பாருங்கள். ஒரு நட்சத்திரம் ஒரு ராசியில் இருக்கும். அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்தை நாம் தெரிந்து கொண்டு இந்த ராசி இந்த நட்சத்திரம் என்று நீங்கள் கூறி பலன் கேட்பது எவ்வகையில் நியாயமாக இருக்கும்? அதை இன்றைய தேதியில் உங்களுக்கு தெரிந்த அந்த ராசி நட்சத்திரம் என்ற அடிப்படையில் ஜனவரி முதல் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்று 12 மாதத்திற்கும் ஒரு ராசி பலன் சொல்கிறார்கள். இன்றைய ராசி பலன் என்று அன்றன்றைக்கு ஒரு ராசி பலன், வருட ராசி பலன். 2025 என்ன செய்ய போகிறது? ராசி பலன் உச்சத்தை தொடும் ராசி பலன். அடுத்த நாள் முத்தாய் கிடைக்கும் ராசி எந்த ராசி? 2025 யோகம்ல ராசிக்காரர்கள் யார் யார்? ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகும் ராசி எது? அடிக்கப் போகும் ஜாக்பாட் உங்களுக்கு எந்த ராசி? தலையெழுத்தை மாற்றும் ராசி. நல்ல காலம் பிறக்குது உங்களுக்கு ராசி. சற்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் தனித்தன்மையானவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு. ஒவ்வொருவரும் வெற்றியாளர்களே. ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாதிக்க பிறந்தவர்கள். நீங்கள் எந்த வெற்றி அடைய முடியும்? எப்படி வெற்றி அடைய முடியும்? நீங்கள் எதை சாதிக்க முடியும்? உங்களால் எதை செய்ய முடியும்? நீங்கள் எந்த பாதையில் சென்றால் நீங்கள் நன்றாக வாழ முடியும்? நீங்கள் நோயில்லாம் வாழ்வதற்கு என்ன வழி? நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு என்ன வழி? உங்களுக்கு தனம் எப்படி வரும்? உங்கள் ஆரோக்கியம் எப்படி வரும்? நீங்கள் எந்த பாதையில் செல்வது என்று உங்களுக்கென்று தனித்தன்மையாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் உள்ளது. ஒருவரை போல் ஒருவர் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் கடவுள் படைப்பில் தனித்தன்மையானவர்கள். அப்படி தனி மனிதனுடைய ஜாதகத்தில் அவருடைய ஜாதகம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி தான் குருநாதர் அவர்கள் எங்களுக்கு கற்பித்துக் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் எல்லோரும் இந்த ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கடைசி வரை பார்த்து, இந்த ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும். மேச ராசி என்றால் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும், பரணி நட்சத்திரம் இருக்கும்,
கார்த்திகை நட்சத்திரம் இருக்கும். அப்புறம் நீங்க மேசராசியில் பிறந்தால் அஸ்வினி, பரணி, கார்த்திகை என்ற நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீர்கள். எனக்கு பரணி நட்சத்திரம் என்ன செய்யும் என்று கேட்டால், பரணி நட்சத்திரத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேருக்கும் ஒரே பலன் செய்யுமா? தயவு செய்து இதை நம்பி ஏமாறாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தால் நன்மை கிடைக்கும், நாம் என்ன செய்யலாம் என்று நீங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை போட்டுள்ளேன். தயவு செய்து எல்லோரும் இதை புரிந்து கொண்டு இனிமேலும் இது போன்ற விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்தி மனதில் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்து கொள்ளாமல் கடமைகளை செய்யுங்கள், இறைவனை வணங்குங்கள், மனதை ஒருநிலைப்படுத்துங்கள், ஒரே சிந்தனையாக செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம் என்று கூறி சகோதரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பு ஜோதிடர் சிவராஜ் வணக்கம். ராஜபாதிக்கு தாய்க்கும் வணக்கம். குரு அவர்களுக்கும் வணக்கம்.